அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும் இன்று உங்களுக்காக கொண்டு வந்திருக்க பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடைசியாக உங்களுக்கு கொடுத்த பதிவோட ஒரு தொடர்புடைய பதிவு அப்படின்னு சொல்லலாம். நான் கடைசியாக உங்களுக்கு கொடுத்துருக்க பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அருளிய இந்த வேல்மாறல் மகாமந்திரத்துடைய சக்தி என்ன, அதனுடைய உள்ளிருக்கும் சூட்சமம் என்ன, அதை எப்படி பாராயணம் செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு பதிவை கொடுத்துருப்பேன். அந்த பதிவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதனுடைய லிங்கை நான் இந்த பதிவு கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த பதிவில் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய 2 கைகள் எப்படி நமக்கு முக்கியமோ அதே மாதிரி தாங்க. ஒரு கை வேல்மாறல் மகாமந்திரம்னா, ஒரு கை கந்தசஷ்டி கவசம். இந்த கந்தசஷ்டி கவசத்தில் இருக்கிற சூட்சமம் என்ன, பாலதேவராயர் அவர்கள் நமக்கு இதில் எப்படி ஒரு விஷயத்தை உள்ளிட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வேல்மாறல் மகாமந்திரம்ங்கிறது நம்மில் அதிகமான பேர் நம்புகின்ற ஒரு மந்திரமாக இருக்கிறது இல்லையா? சரி, ஆனால் நமக்கு சின்ன வயசுல இருந்தே பல வருடங்களுக்கு முன்னால் இருந்தே ஐயன் எடுத்தாலே கந்த சஷ்டி கவசம் இல்லைங்களா? கவசம் அப்படின்னாலே ஒரு பாதுகாப்பு அரண். கந்தன், இந்த கந்தனை முன்னிட்டு கந்தனை முதன்மையாக வைத்து நம் பாதுகாப்பிற்காக அருளப்பட்ட, இந்த பாலதேவராயரால் அருளப்பட்ட ஒரு கவசம் தான் இந்த கந்த சஷ்டி கவசம். அரணாக அமையக்கூடியது. சாதாரணமாகவே எப்படி வேல்மாறல் மகாமந்திரம் ஐயனுடைய வேலை புகழ்ந்து பாடுகிறதோ, இந்த கந்த சஷ்டி கவசத்தை பொறுத்த வரைக்கும் ஐயனுடைய நாமங்கள் புகழ்ந்து பாடப்படுது. அதை தவிர்த்து நம்முடைய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ஐயனுடைய வேல், பலவிதமான வேல்கள், அந்த வேல்கள் நம்முடைய எந்தெந்த உறுப்பை பாதுகாக்கணும், நம்மை ஒரு தனித்தனி உறுப்பாக கூட எந்த பிரச்சனையும் நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நம் பாதுகாப்பு அரணாக சொல்லப்படுகின்ற மந்திரமாக இருக்கிறது. அதை தவிர்த்து நமக்கு பிணிகள், ருணரோக, சத்ரு, இந்த 3 விஷயம் இல்லாமல் இருந்தால் மனுஷன் ராஜா. இந்த 3 விஷயத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது, இந்த 3 விஷயம் வரக்கூடாதுங்கிறத சொல்றது இந்த கந்தசஷ்டி கவசமாக இருக்கு. அதை தவிர்த்து எவ்வளவோ நோய்கள் இருக்குது, எல்லா நோய்களையும் அந்த கந்தசஷ்டி கவசத்தில் சொல்லிடுவாங்க. இந்த எந்த நோயுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த எந்த நோயுமே ஆண் பெண் 2 பேரையும் சேர்த்து தான் சொல்லியிருப்பாங்க. இந்த எந்த நோயுமே வரக்கூடாது. ஒருவேளை புதிதாக ஒரு நோய் வந்தால் அதற்கும் ஒரு மருந்து இருக்கணும், நமக்கு அதுக்கிட்ட இருந்தும் நமக்கு பாதுகாப்பு இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு அருள்வாய் அப்படின்னு ஒரே வரியில் பாலதேவராயர் சொல்லிடுவார். எந்த பிணியாக இருந்தாலும் என்னை கண்டு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, ஈரேழு உலகமும் எனக்கு உறவாக, ஆணும் பெண்ணும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எனக்கு உறவாகணும், ஈரேழு உலகமும் எனக்கு உறவாகணும், மண்ணால் அரசரும் மகிழ்ந்துறவாகணும் எனக்கு, உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவணபவ. இந்த சரவணபவ அப்படிங்கிற இந்த நாமத்தை நான் துதிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை முன்னேறணும், முன்னேற்ற பாதையை நோக்கி நான் செல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அருமையாக ஒவ்வொரு வரியும் அவ்வளவு அருமையாக பாலதேவராயர் கொடுத்துருப்பாரு. அதை தவிர்த்து கூட இதை எப்படி பாட வேண்டும், எத்தனை முறை பாராயணம் செய்ய வேண்டும்னு அருமையாக சொல்லியிருப்பாரு. உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவணபவனை, செய்யொலி பவனை, திருப்புர பவனை, திகழொலி பவனைன்னுட்டு அவருடைய நாமங்களை சொல்றது மட்டும் இல்லாம, பாலதேவராயர் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடனாலும் ஆச்சாரத்துடன் அங்கம் துளங்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி, ஆசைப்பட்டு ஒரு நினைவோட கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் எப்படி ஒரு நாள் 36 கொண்டு, ஒரு நாளில் 36 முறை சிந்தை கலங்காமல் அவனை மட்டுமே நினைத்து பாராயணம் செய்தால், ஓதிய ஜபித்து உகந்து நீர் அணிய விபூதி திருநீர் அணிய என்ன ஆகும், அஷ்டத்திக்குள்ளோர் அடங்களும் வசமாய், அஷ்டத்திற்கு பாலர்களும் நமக்கு வசமாக ஆவாங்க. திசை மணர் என்ப சேர்ந்தங்கருள்வர், மாற்றாரெல்லாம் மகிழ்வர், நவக்கோளும் மகிழ்ந்து நன்மை அளித்திடும், நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர். அவ்வளோ ஒரு அழகும் நமக்கு கிடைக்கும். எந்த நாளும் இரட்டாய் வாழ்வர், ஒவ்வொரு நாளும் அவ்வளவு அழகாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழும். கந்தர்க்கை வேளாம் கவசத்தடியை வழியாய்க்கான மெய்யாய் விளங்கும், விழியாய்க்கான வேறுண்டடும் பேய்கள் பொல்லாதாரை பொடிபொடியாக்கும், பேய்கள் ஓடி போயிடும், பொல்லாதவங்களை பொடிபொடியாக்கும். இந்த மாதிரி எவ்வளவு விஷயம் இந்த கந்த சஷ்டி கவசத்தில் இருக்குது. இதில் இருக்கிற சூட்சமம் என்ன தெரியுமா?
36 முறை பாலதேவராயர் நம்மை பாராயணம் செய்ய சொல்ல காரணம் என்ன? ஒரு நாளில் 36 முறை இந்த கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளில் பாராயணம் செய்ய சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதம் சொல்லலாம். அதாவது ஐயனுடைய முகம் 6, படை வீடு 6. ஐயனுடைய எண் என்றாலே அது 6 6 36. 36ங்கிற என்னுடைய கூட்டுத்தொகை என்ன பாருங்க, 3 கூட்டல் 6 9 வந்துருதா? எப்போது ஒரு எண்ணுடைய கூட்டுத்தொகையானது 9ஆக இருக்கிறதோ அப்போ அந்த இடத்துல அதனுடைய பலன் அதீதமாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம் முன்னோர்கள் அப்படி தான் நமக்கு அருளி இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எண்ணுடைய கூட்டுத்தொகை 9ஆக வருகிறது. அந்த எண்ணுடைய கூட்டுத்தொகை 9ஆகவும் வரணும், அதனுடைய எண்ணிக்கையானது அதீதமானதாகவும் இருக்க வேண்டும். அப்படி அருளப்பட்டது தான் இந்த பாலதேவராயர் அருளிய கந்தசஷ்டி கவசம். 36 முறை பாராயணம் செய்யுங்க அப்படின்னு சொன்ன காரணம். ஏன் மற்ற எண்களை கூட கொடுத்துருக்கலாமே, அது ஏன் 36 அப்படின்னு சொல்லும் போது இதில் ஒரு சூட்சமம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயனுடைய முகமாக இருக்கட்டும், ஐயனுடைய எண் 6ஆக இருக்கட்டும், 6 36 36ங்கிறது ஒரு மடங்காக இருக்கிறது, அதனுடைய கூட்டுத்தொகை 9ஆக இருக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த 36 இருக்கு இல்லையா, 36 36 36 3 முறை பாருங்கள் 108 வந்துடும். அப்போ அது ஒரு பெரிய ஒரு மகா மந்திரமாக மாறிவிடும் இல்லைங்களா? ஒரு மந்திரத்தை எப்படி அதீத சக்தி உள்ளதாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத நம் முன்னோர்கள் நல்லாவே அறிஞ்சு வச்சுருந்தாங்க. அப்படி மகா மந்திரமாக மாறும் பொழுது அதனுடைய சக்தி அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் எண்ணிக்கையில் சரியான முறையில் நம்ம எப்படி பாராயணம் செய்கிறோம் அப்படிங்கிறத நம் முன்னோர்கள் கொடுத்துருப்பாங்க. சாதாரணமாகவே ஒரு மந்திரமாக இருக்கட்டும், அது ஒரு வரி மந்திரமாக இருக்கட்டும், இல்லை 4 வரி மந்திரமாக இருக்கட்டும், எத்தனை வரி மந்திரமாக இருந்தாலும் அது ஒரு துதியாக இருந்தாலும் நமக்கு கொடுத்துருக்க எண்ணிக்கை என்னன்னு பாருங்கள், 9 முறை பாராயணம் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த 9 முறை பாராயணம் அப்படிங்கிறது ஒற்றைப்படை அதெல்லாம் கிடையாது. இந்த 9ங்கிற எண்ணுக்கே அதீதமான சக்தி இருக்குது, அதீதமான ஒரு பாசிட்டிவான வைபை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு எண் தான் அது. அதன் அடிப்படையில் தான் நம் முன்னோர்கள் பல பாடல்களுக்கு எண்ணிக்கை இப்படி அமைச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம்ம சேனலில் என் மூலமாக மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி. ஓம் முருகா.